ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் எடுப்பதன் 5ஆம் நாளாக அமைந்திருக்கிற இந்த நாளில் ஆராதனை டிவி வழியாக இந்த அன்னையின் திருப்பாதம் தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக ஆரோக்கிய அன்னையிடம் என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற போது நிறைவாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்கள் தேவை தேடல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக பெற்றுக் கொடுப்பாள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நவநாள் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்பிக்கையோடு அன்னையிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். புனித மரியே, மாசில்லா கன்னிகையே, இயேசுவின் தாயாக மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே, உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் தெய்வ திருவுலத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும். எனது மன்றாட்டுக்கள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். பிரியமான பிள்ளைகளே, இந்த 5ஆம் நாளில் அன்னையிடம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள் பில்லி சூனிய கட்டுக்களால், ஏவுதல்களால், அலகையின் அந்தகார சக்திகளினுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிற, மன நிம்மதியை தொலைத்திருக்கிற, குடும்பத்தில் ஒற்றுமையை மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ளால் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளின் நற்செய்தியில் பேசாதே, இவனை விட்டு போ என்று பேயை அதட்டி விரட்டுகிற இயேசுவை பெற்றெடுத்த ஆரோக்கிய அன்னை நிச்சயமாக இப்படிப்பட்ட மாந்திரீக கட்டுகளால் துன்புறுகிற பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுகிற போது தம் திரு கையில் ஏந்தியுள்ள தம் திருமகனிடம் நிச்சயமாக பரிந்து பேசி விடுதலையை பெற்றுக் கொடுப்பார், அருளை ஆசீரை பெற்றுக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு துன்புறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்னையின் பரிந்து பேசுதல் தேற்றரவாக அமையும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என்று
அன்று அதிதூதர் கபிரியேல் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் இப்போது கேட்ட மன்றாட்டுக்கள் நிறைவேறுமாறு எனது நற்செயல்களையும் நான் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது திருமகனிடம் உம் அடியான் எனக்காக பரிந்து பேசி என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தருளும். கன்னியரின் அரசியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய அன்னை அவர் திருமுன் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய மனம் சோர்ந்து போகிற போதெல்லாம் பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல நம் மனங்களை, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வைக்க வேண்டும். நாம் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல நம்மையும் எழுந்து நடக்கச் செய்ய வேண்டும். நாம் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது பில்லி சூனியம், மாந்திரீக கட்டுக்களால், செய்வினைகளால் நாம் சோர்ந்து போகிற போது, வாழ்வு தலத்தில் தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல நம்மையும் கரை சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுல் இன்றைய வாசகத்தின் நிறைவு வாக்கியமாக இதை பதிவு செய்கிறார். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான அழைப்பை பாருங்கள்.
எனக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே புனித பதுவை அந்தோணியார் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரார். புனித பதுவை அந்தோணியார் மரியன்னையிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவர், பக்தி கொண்டிருந்தவர். அன்னையோடு கொண்ட அந்த பக்தியின் நெருக்கத்தில் இப்படியாக புனித பதுவை அந்தோணியார் சொல்லுகிறார்: பாவிகள் பாவ நிலையிலிருந்து மீட்கப்பட மரியா உதவுகிறார். அருள் நிலையில் நம்மை நீடிக்க வைக்கிறார். நமக்கு ஊக்கமூட்டுகிறார். நம்மை திடப்படுத்துகிறார். பாதுகாப்பும் தஞ்சமும் கொடுக்கிறார் என்று தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்திலிருந்து அன்னை மரியாவினால் எப்படியெல்லாம் நான் பாதுகாப்பை, ஊக்கத்தை, வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறேன் என்பதை புனித அந்தோணியார் தன்னுடைய வார்த்தைகளில் பதிவு செய்ததை நான் உங்களுக்கு இப்போது எடுத்துரைத்தேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் அலகையை விரட்டுகிற, இவனை விட்டு போ என்று அதட்டி அந்த மகனை வாழ்வின் பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயலை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஊக்கமான வாழ்வுக்கு தடையாக எழுவது இப்படிப்பட்ட சாத்தானின் செயல்பாடுகள். அன்புக்குரியவர்களே, சாத்தான் என்று நான் சொல்லுகிற போது படைப்பின் தொடக்கத்திலேயே இது மனித சமூகத்தினுடைய, இந்த மானுடத்தினுடைய பகைவன் என்பது தொடக்க நூல் வழியாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவும் யூத பாரம்பரியத்தில் ஒருவேளை பிள்ளைகள் யாரேனும் ஊனமாக பிறந்திருந்தால் அல்லது பிறந்த நபர்களை நோய் நொடிகள் தாக்கினால் எல்லாமே பேய் பிசாசுடைய வேலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் திருத்தூதர் யோவான் தாம் எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் பாவங்களின் உற்பத்தி சாலை சாத்தான் என்று அவர் பதிவு செய்கிறார். இப்படி மானுடத்திற்கு எதிராக நிற்கிற, பாவங்களின் உற்பத்தி கூடாரமாக விளங்குகிற இந்த சாத்தானின் ஆதிக்கத்தை அகற்றி இறை அரசை நிலைநாட்டுவதுதான் இயேசுவினுடைய இறையாட்சி பணியின் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. இயேசு பேய்களை ஓட்டினார். இயேசு துன்புற்றோருக்கு தேற்றரவாளராக, அவர்களை ஆற்றலூட்டுகிறவராக, அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறவராக இருந்தார் என்பது சரிங்க ஃபாதர். மாதா எப்போ பேய் ஓட்டினாங்க? மாதாவுக்கு அப்படிப்பட்ட பவர்லாம் இருக்குதா? இந்த ஆரோக்கிய அன்னைக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்குதா? கேள்விகளை எழுப்ப நாம் தயாராக இருக்கலாம். இத்தகைய கேள்விகளை பிரிந்த சபையார் அதிகமாக எழுப்புவதை நாம் கேட்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, மரியாள் புதிய ஏவாளாக பார்க்கப்படுகிறவள். இந்த புதிய ஏவாள் என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லும் முன்பாக, இந்த மரியாள் எப்படியெல்லாம் இந்த தகுதியை, இந்த தாண்மையை, இயேசுவில் விளங்கிய தீமையை, பேயை விரட்டுகிற ஒரு அதிகாரத்தை தனக்குள்ளும் இவர் கொண்டிருக்கிறார் என்பதை புனிதர்களின் வார்த்தையிலிருந்தே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாமஸ் அக்வீனாஸ் குருக்களாக பயிற்சி பெறுகிற நிலையில் இவருடைய படைப்புகள் நிறையவே எங்களுக்கு பாடங்களாக கொடுக்கப்படும். மிகச்சிறந்த ஒரு இறையியலாளர். அவருக்கே வாத்தியாராக இருந்தவர் புனித ஆல்பர்ட். இந்த ஆல்பர்ட் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார் மரியன்னையை பற்றி. மரியன்னையின் திருமகன் தம் தாயின் மாட்சிக்கு ஒரு எல்லையற்ற தன்மையை தந்திருக்கிறார். ஒரு கனியின் தனிச்சிறப்பான தன்மை அந்த கனியை தந்த மரத்திற்கும் இருப்பது இயல்பன்றோ?
ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே புனித ஆல்பர்ட்டும் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியா கடவுளின் தாயாகையால் தூய மூவொரு இறைவனின் 3 ஆட்களுக்கு பின், யாரு? தந்தை, மகன் இயேசு, தூய ஆவியார். இந்த 3 ஆட்களுக்கு பின் வானத்திலும் பூமியிலும் மரியாவே மிக பெரும் ஆன்மீக வல்லமை படைத்தவர் என்று புனித ஆல்பர்ட் பதிவு செய்திருக்கிறார். மரியாள் முட்டையை போன்றவள். உள்ளிருந்த இயேசு வெளியே வந்த பிறகு முட்டை ஓடு தூக்கி எறியப்பட வேண்டும், இப்படியெல்லாம் மரியன்னைக்கு எதிரான பேச்சுக்களை பிரிந்த சபையார் சொல்லுவதை நம்முடைய ஆட்களுமே ஆமாம் அவன் மண்டையாட்டிட்டு வரதை நான் கேட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றித்தான் கர்தினால் நியூமன் இப்படியாக பதிவு செய்கிறார். கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் முழு நிறை ஆளுமையினையும் எவரால் மதிப்பீடு செய்ய முடியும்? நீங்களும் நானும் அன்னையினுடைய ஆளுமையை பற்றி மதிப்பீடு செய்வதற்கு யார்? நமக்கு அந்த தகுதி இருக்குதா? கர்தினால் நியூமன் சொல்றார், இயற்கையின் விதிப்படி இயேசுவோடு மரபணு உறவு தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஜீவன் இந்த அன்னை. ஆரோக்கிய அன்னையாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அன்னை தான் மரபணு உறவு தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஜீவன். இயேசுவை இப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், இதையெல்லாம் அவருக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொன்னால், மரியாவுக்கு கடவுள் வழங்கிய அருட்கொடைகள் எத்துணை மேலான தன்மையை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மரியாள் தனது முடிவை தானே எடுக்கும் துணிவு கொண்டவள் என்பதை கபிரியேல் தூதரோடு கூடிய அந்த உரையாடலின் நிறைவிலே நாம் கண்டுணர்கிறோம். அவங்க சொன்னாங்க நான் கேட்டேன், இவங்க சொன்னாங்க நான் கேட்டேன் இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் அழைப்பை ஆழமாய் உள்ளத்தில் உணர்ந்து முடிவை தானே எடுக்கக்கூடிய துணிச்சலை கொண்டவள் அன்னை. அப்படிப்பட்ட அன்னைக்கு முன்பாக பேய்க்கு இடமே இல்லை, தீமைக்கு இடமே இல்லை, செய்வினை கட்டுகளுக்கு இடமே இல்லை என்பதுதான் இந்த நாளில் நாம் உணர வேண்டிய ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையற்றோரின் நங்கூரம் இந்த அன்னை மரியாள். அன்னையை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், சாவோடும் துன்பத்தோடும் அநீதியோடும் அக்கிரமத்தோடும் போராடுகிற மக்களை அப்படியே கடவுள் கண்டுக்க மாட்டார், காணாமல் அப்படியே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தந்தவள் அல்ல இந்த அன்னை. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, கடவுளை பற்றி அவள் தன்னுடைய புரட்சி பாடலில் பதிவு செய்கிற போது அரும் பெரும் செயல்கள் பல புரிந்தவர் என்று இந்த கடவுளை அன்னை மரியாள் எடுத்துரைக்கிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் துன்பத்தோடு, தடைகளோடு, வேதனைகளோடு, காயங்களோடு, ஆற்றாமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு உடனிருக்கிற கடவுளாக, அவர்களை விடுவிக்கின்ற கடவுளாக, அவர்களை காக்கின்ற கடவுளாக, மாபெரும் செயல்களை செய்யக்கூடியவராக இந்த கடவுள் செயல்படுகிறார் என்பதுதான் அன்னை தான் உணர்ந்து தன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, இயேசுவினுடைய அன்னை, இந்த ஆரோக்கிய அன்னை தனது கையாலாக தனத்தை எண்ணி புலம்பி, ஐயோ யாரு இப்படியெல்லாம் என்னை பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி நின்ற ஒரு தாய் அல்ல. மாறாக சமுதாய சகதியில் இறைவனின் ஏழைகளை அழுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனம் முதல் பாவம் வரை, சாபம் வரை உள்ள அனைத்து தீமைகளையும் இறுதி வரை எதிர்த்து நிற்கக்கூடிய இயேசுவின் சீடர்களில் முதன்மை சீடத்தி இந்த அன்னை மரியாள். அதனால தான் அந்த கல்வாரி மலை வரை சென்று அங்கே மனம் கலங்காமல் நிற்கிற ஒரு தாயாக இந்த தாயை பார்க்கிறோம்.
அதனால் இந்த தாய்க்குள்ளே வல்லமை இல்லை, இந்த தாய்க்கு எந்த பவரும் கிடையாது, இவங்க சும்மா கத்தோலிக்கர்கள் சும்மா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போதனைகளை ஒருபோதும் நம்ம நம்பிடக்கூடாது. குருக்களினுடைய பாதுகாவலர், பங்கு தந்தைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்மாதிரியாக திருகவை கொடுத்திருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிறார், பிள்ளாய், நீ சாத்தானால் சோதிக்கப்படும் போது, உனக்கு எதிராக யாரோ ஒருவர் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க, மாந்திரிக கட்டுகள்னால உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, உங்களால் நினைச்சதை செய்ய முடியலை, பல தடைகள் என்று எப்போதெல்லாம் நீ சோர்ந்து போய் மனம் கலங்கி நிற்கிறாயோ, அப்பொழுது ஆசி அளிக்கப்பட்ட கன்னி மரியாவின் இந்த ஆரோக்கிய அன்னையின் பெயரை கூவி அழைத்து இவ்வாறு மன்றாடு, இரக்கத்தின் தாயே எனக்கு உதவும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய மன்றாட்டு போதும் ஓடோடி வருவாள் இந்த அன்னை உனக்கு உதவி செய்வதற்கு. எது உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டை உடைப்பதற்கு இந்த அன்னையானவள் ஓடோடி வருகிறாள் என்று தன்னுடைய பங்கு பணி அனுபவத்தில் எத்தனை பேய்கள் ஓடுவதை பார்த்திருப்பார் புனித ஜான் மரிய வியானி. அந்த அனுபவத்திலிருந்து தான் இந்த வாழ்வியல் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நிறைவாக அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்று அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உணர்வோடு இந்த மறையுரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். திருவெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், பெண் ஒருவர் பெரிய அரக்கப்பாம்புடன் போராடக்கூடிய அந்த ஒரு காட்சி. இந்த அரக்க பாம்பு தான் தொடக்க நூலில் நாம் பார்க்கக்கூடிய பாம்பாக பொருத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி கடவுள் சொல்லுகிறார், பாம்புக்கும் பெண்ணுக்கும் அவளுடைய வித்துக்கும், அவளுடைய குழந்தை மரியாளுடைய குழந்தை இயேசு, இதோ உன்னுடைய தாய் என்று யோவானுக்கு தன்னுடைய தாயை தாரை வார்த்ததன் வழியாக இன்றைக்கு நீங்களும் நானுமே இந்த தாய்க்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அன்னை மரியாளினுடைய குழந்தைகளுக்கும் பாம்பினுடைய வித்துக்கும் பகைமை இருக்கிறது. முன்னரையே உரைக்கப்பட்ட இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் மிக அற்புதமாக சொல்லுகிறது, பாம்பும் அதனுடைய வாரிசுகளும் ஒரு பக்கம், தீமையும் அதனுடைய வாரிசுகளும் ஒரு பக்கமாக நிற்கிறது, அன்னை மரியாளும் அவளுடைய குழந்தைகளும் இன்னொரு பக்கமாக நிற்கிறார்கள். இருவருக்கும் இடையே வாழ்வா சாவா என்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். அன்புக்குரியவர்களே, அன்னையை நம்புகிற போது இந்த புதிய ஏவாளாக இறை வார்த்தைக்கு இறைவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தாயாக, உலகில் இருக்கிற எல்லோருக்கும் உண்மையான ஒரு தாயாக தன்னை கையளித்திருக்கிற இந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு நீங்களும் நானும் வருகிற போது, இந்த அன்னையின் பக்கமாய் நின்று கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சவால் விடுக்கிற சக்திகளோடு போர் தொடுக்கிற போது நிச்சயமாக இந்த அன்னையானவள் நமக்கு வெற்றியை பெற்று தருவாள், நமக்கு நிம்மதியை பெற்று தருவாள், நமக்கு மகிழ்ச்சியை பெற்று தருவாள். அந்த ஆழமான நம்பிக்கையிலே புனிதர்களெல்லாம் கட்டி அமைத்த அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை நாமும் இந்த நாளில் நமதாக்கி கொண்டவர்களாக அன்னை இடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நமக்கு தெரிந்த எத்தனையோ துன்புறுகிற பிள்ளைகள், நோயினால், பல்வேறு வகையான கட்டுக்களினால், செய்வினைகளினால், மாந்திரீக செயல்பாடுகளினால், பில்லி சூனிய ஏவுதல்களினால் வாழ்க்கையை தொலைத்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். அன்னையானவள் தம் திருமகனிடம் பரிந்து பேசி வாழ்வை, மகிழ்ச்சியை, விடுதலையை, ஆசீரை நமக்கு பெற்றுக் கொடுப்பாராக. ஆமேன்.